வணக்கம் நண்பர்களே! மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம பொறையுடைமை என்கிற அதிகாரத்த நாம பார்த்துட்டு வாரோம். அதுல இதுவரைக்கும் 6 குறள் நாம பார்த்துட்டோம். 151ல இருந்து 156 வரை. இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது 157வது குறள். 157வது குறள் என்னன்னா, திறனல்ல தற்பிறர் செயினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. அதாவது சொல்ற திறன் அல்ல பிறர் செய்யினும் தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. இது ஒரு அடுத்த பகுதி. இந்த எப்படி நாம பொறுமை உடையவங்களா இருக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு 6 குறள்ல நமக்கு அவரு சொல்லியிருக்கார். இப்போ இந்த 7வது குறள்ல அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி அந்த 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 பொறுமை அப்படிங்கிறது எப்படிலாம் அவர் சொல்றாரு பாருங்க. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனந்து அறனல்ல செய்யாமை நன்று. அவர் வேற வார்த்தைகள் வேற எந்த வார்த்தையும் போடல. அவர் திறன் அல்ல, இந்த திறன் அல்ல அப்படிங்கிறதுக்கு திறமை இல்லாம ஒரு காரியத்தை ஒருத்தன் செய்யறான். ஒரு படு முட்டாள்தனமான காரியம். அது எல்லாத்துக்கும் தெரியும். இவன் இந்த மாதிரி இப்படிப்பட்ட காரியத்தை எதை செய்யக்கூடாதோ அந்த இதுகளை செய்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு கண்கூட எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒண்ணு. இந்த ஒரு காரியத்தை இவன் தனக்கு செய்யறான். திறனல்ல தற்பிறர் செய்யணும். அது இதுல இப்படி ஒண்ணு வந்ததுனால என்ன ஆயிரும்னா, நீ அதுக்காக நோன் ரொம்ப வருத்தப்படாது. அதாவது அதுக்காக ரொம்ப துன்பப்பட்டு நோன் அரண் அல்ல செய்யாமை நோன் அப்படிங்கும்போது இப்படி செய்துட்டானே அப்படி சில நேரங்கள்ல பொறுக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய மனித உணர்ச்சிகள் அப்படி நமக்கு அவ்வளவு கோபம் வரும். இப்படி செய்துட்டானே, இத நீ என்ன செய்ய அப்படின்னா நமக்கு அளவு கடந்த ஒரு துயரம் நம்மளையே மாட்டி எடுக்கும். அப்படி ஒரு திறனல்ல தற்பிறர் செய்யணும்.
அந்த திறன் அல்லங்கிறதுக்கு வந்து தான் அதுல வந்து அந்த ஆ இத பார்க்கணும். என்னத்த பாச்சு எழுதிச்சான்? அவனுக்கு வந்து பொறுக்க முடியாம இப்படி அ ஐயோ! இப்படி நடந்துட்டே நாம என்ன செய்ய? இந்த மாரி ஒரு காரியத்த பண்ணிட்டானே! அதான் அந்த திறன் அல்ல தற்பிறர். அது வந்து நமக்கு இப்படி வந்து இப்படி ஒரு காரியத்த செய்துட்டானே! செய்யணும். இன்னொன்னு வந்து அதனால வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அப்படி வருத்தப்படும் பொழுது, அப்படி துன்பப்படும் பொழுது, நாம வந்து எப்படி இருப்போம்னா, நம்முடைய பொறுமைகள இழந்துருவோம். முடிவு ஆயிட்டு. அப்படிங்கிறபோது இன்னொன்னு வந்து அவனோட நம்ம என்ன செய்வோம்னா, அதுக்காக நம்ம வந்து அ என்ன செய்யணும்னாலும் நம்ம வந்து ரெடி ஆயிரும். இவன வந்து இன்னைக்கு இந்த அடிச்சு கொல்லாம விடக்கூடாது. இல்லன்னா இவன வந்து நம்ம வந்து இந்த அ சித்திரவதை பண்ணாம முடியாது. இவன வந்து இந்த ஊர விட்டு அடிச்சு விரட்டாம இன்னைக்கு முடியாது. இவன நம்ம இடத்துல இருந்தே காலி பண்ணாம முடியாது. அப்படி இந்த மாரி பல்வேறு வகையான அந்த நொந்து நாம வந்து இந்த வருத்தப்பட்டதுனால, அறனல்லாத இந்த காரியங்கள் மேலே சொன்னது, நம்ம நம்ம இவன வந்து விரட்டாம ஒரு காரியம் இல்ல. அப்படின்னு அந்த சொல்றோம்ல, அந்த வந்து அரண் அல்ல. அப்படிப்பட்ட இதுல வந்து அப்ப வந்து அதுல வரக்கூடிய காரியங்கள் என்னவாக இருக்கும்? அரண் அல்லாதவைகளாக அரண் அல்ல, செய்யாமை நன்று. அவ்வளவுதான். நன்றுன்னு தான் அவரு சொல்றாரு. அப்பா, அ எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ வந்து துன்பங்கள் வந்து வரும். இதனால வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தப்படும். அப்போ அப்படிப்பட்ட வந்து அந்த கட்டங்கள்ல அப்படி தனக்கு வந்து அந்த துன்பங்களை வந்து ஒருவர் ஏற்படுத்தும் பொழுது வேண்டாம். கொஞ்சம் பொறுத்து தப்பினர் செய்யினும் செய்யினும் அறனல்ல அப்படின்னு அந்த நேரத்துல வந்து அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு ஏதாவது வந்து ஒரு ஒரு அரண் இல்லாத காரியத்தை வந்து நீ செய்ததா அத வந்து அத அது அதுதான் வந்து நல்லது. இதுதான் வந்து நாம வந்து ஒரு பொறையுடைமைய வந்து ஒரு பொறுமையை வந்து கடைபிடிக்கக்கூடிய மனிதனாகிய நமக்கு இதுதான்ப்பா நல்லது. நல்வழி இதுதான். இத வந்து நம்ம வந்து அ இதுக்கு வந்து வேற வந்து திருவள்ளுவர் வந்து அ ஒரு கடின பதங்கள் எல்லாம் அவர் வந்து உபயோகிக்கிறார். நெறைய இந்த குறள்கள்ல பார்த்தீங்கன்னா, செய்யாமை நன்று என்ன இப்படித்தானே சொல்றாரு. அ அத வந்து ரொம்ப வலியுறுத்தலையே. அத வந்து அதனுடைய தீமைய வந்து சொல்லி, நம்ம இப்படி போயிருவோம், அப்படி போயிருவோம்னு எதுவும் சொல்லலையே. அது வந்து திருவள்ளுவருடைய வழி கிடையாது. பொதுவாகவே வந்து அந்த திருவள்ளுவருடைய வழி என்னன்னா, ஒரு நன்மை, தீமைகளை வந்து சுட்டிக் காண்பது இப்பொழுது. இப்படி இருக்கு. உலகத்துல வந்து நீங்க வந்து நம்ம வாழ்ந்து வர்றதுங்கிறது அவ்வளவு கஷ்டமான ஒரு ஒண்ணு. இப்படிதான் வந்து நமக்கு நடக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது, அந்த அந்த நேரங்கள்ல வந்து உனக்கு வந்து நீ வந்து ரொம்ப வருத்தப்படுவ. நீ ரொம்ப சிரமப்படுவ.
உனக்கு வந்து என்னமோ எவ்வளவோ வேதனைகள்லாம் வந்து உருவாகும். இந்த நேரத்துல நூல் வந்து அறநல்ல செய்யாம அது நல்லதுப்பா. அதுதான் நல்ல வழி. நீ வந்து வேற எந்த வழியும் வந்து நீ கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி அவரு சொல்றார். எவ்வளவு பாருங்க, எவ்வளவு நடக்கு. அதாவது திறனல்ல தற்பீரர் செய்யணும். இந்த மாதிரி வந்து திறனல்ல திறனல்லாத மனிதர்கள், திறனல்லாத மக்கள் நமக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு இன்னைக்கு உள்ள ஒரு 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 நியூஸ் எடுத்து நாம டிஸ்கஸ் பண்ணோம்னாலே அவ்வளவு திறனல்ல தற்பீரர் செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு எவ்வளவோ கேடுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து தாங்கி திறனல்ல தற்பீரர் செய்யணும். நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று. ஆனா வந்துகிட்டு இவ்வளவோ காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து நொந்து, அதனால வந்து வருத்தப்பட்டு, அதனால வந்து கோபமடைந்து, நோ நொந்து, நோ நொந்து அவ்வளவு வருத்தப்பட்டு நொந்து அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப நொந்து போறது. ஐயோ என்ன செய்ய ஒன்னும் வழி தெரியலையே ஐயா. இப்படி வந்து நடந்து போச்சு. இப்படி வந்து பையன் இப்படி ஒரு தவற பண்ணிட்டாங்க. இப்படி வந்து ஒரு தவற வந்து பெண் பிள்ளை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அந்த நொந்து போறதுலயும் நொந்து அந்த கோபத்துல போய் அந்த மகளுக்கோ அல்லது மகனுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ அல்லது எழுத்து வீட்டுக்காரனுக்கோ அடுத்த வீட்டுக்காரனுக்கோ அந்த ஒரு தீமையை வந்து நாம அரண் அல்ல அந்த தீமையை செய்வதற்கு தான் ஓடுவோம். செய்ய அது வந்து அரண் அல்ல செய்யாமல் நன்று. நான் வந்து உனக்கு வந்து இதைதான்ப்பா நீ செய்யணும், செய்யக்கூடாது சொல்லி இந்த குரல்ல சொல்றாங்க. இதெல்லாம் உதாரணங்கள் நிறைய இருக்கு. நீங்க வந்து சுத்தி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்மளை சுத்தி நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ரியாக்ஷன் அந்த நோன் வந்து நல்ல காரியங்கள் தான் இந்த ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன்கள் எவ்வளவோ நடந்துகிட்டு இருக்கு. அவர் வந்து செய்யாமை நன்றுங்காரு, செய்வதுதான் நன்றுங்கிற மாதிரிதான் இந்த உலக வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம வந்து விட்டுறக்கூடாது. இதை இல்லாம நம்ம சரி நண்பர்களே, இந்த 157வது குறளை வந்து இதுக்கு முன்னால நம்ம வந்து 156 வரைக்கும் பார்த்திருக்கோம். இதுல வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு தந்தையாக இருந்து நமக்கு திருவள்ளுவர் போதிக்க, அத நாம வந்து பொறுமான வரைக்கும் இதுகளை எல்லாம் நாம வந்து நாம பின்பற்றுதல் தான் நம்முடைய பின்பற்றுதற்கு இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு மிக சிரமமான ஒன்று. அதை வந்து நம்ம பின்பற்றுவதற்கு முயற்சி எடுத்து நாம அது அந்த வழியில வந்து நாம செல்றது. ஏன்னா அது குறையுடைமையினால வந்து அவ்வளவு பயன்.
சில சிலருடைய ரியாக்ஷனை நான் பார்க்கும்போது ஒரு மனைவி வந்து ஏதோ ஒண்ணு சொன்னான்னா அதையே தாங்க முடியாம இருக்காங்க. அவங்க வந்து அந்த அந்த திறனல்ல அப்படிங்கிற வந்து அந்த காரியத்த ஒரு சாதாரண ஒரு மனைவி தன்னுடைய கணவனோட பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட அந்த பேச்சுக்கு வந்து அந்த ஒரு நிலைக்கு வந்து வெகுண்டெழுந்து அறநல்ல காரியங்களை வந்து செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ ஏன் இது வந்து நீங்க வந்து அதெல்லாம் நீங்க வந்து செய்திடக்கூடாது. உலகத்துல வந்து இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக வந்து அவரு சொல்றாரு, செய்யாமை நன்று. ஏன்னா, அத செய்துகிட்டு இருக்கிறது வந்து ஒரு பரவலான ஒரு காரியமா இருக்கிறதுனால தான் அவர் சொல்றாரு, "எப்பா இதுக்கு மேல வந்து நான் வந்து என்ன சொல்ல முடியும்? அது நீ தான் வந்து அந்த காரியங்களை எல்லாம் நீ கட்டுப்படுத்தணும். நீ உன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளணும். நீ வந்து ஒரு பொறுமை உடையவனாக இருக்கணும். அப்படிப்பட்ட காரியங்கள்ல உனக்கெல்லாம் நடந்தாலும் சரி, நீ வந்து சரி நாம இன்னும் அடுத்த ஒரு குரல்ல என்ன சொல்றாருங்கிறத பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.